வாழ்க வளமுடன். இன்றைக்கு நன்றி உணர்வு அப்படின்ற தலைப்புல அனந்த லட்சுமணன் ஐயாவை உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். எனது சிந்தனையில் நன்றி உணர்வு என்பது சேவை உணர்வு அல்லது தொண்டு உணர்வு என்று தங்களுடன் பகிர வந்துள்ளேன். எப்படி சேவை உணர்வு என்று சொல்கிறேன் என்றால், தர்மத்தின் ஆதாரம் கருணை என்று சொல்லப்படுகிறது. அக்கருணையின் பால் செய்யப்படும் அனைத்து செயல்களும் தர்ம செயல் அல்லது சேவை உணர்வு என்று சொல்லப்படுகிறது, என்று அறியப்படுகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு விருட்சகத்தின் ஆணி வேரானது நிலத்தில் இருக்கும் நீரை உறிஞ்சி தானும் உண்டு தன் சகாக்களான தண்டுகளுக்கும் அது அனுப்புகிறது. இத்தகைய கருணை செயலை தான் நான் சேவை என்று சொல்ல விளைகிறேன். தண்டானது அந்த நீரை பெற்று கிளைகளுக்கு அனுப்புகிறது, அல்லது கிளைகளுக்கு பாய்ச்சுகிறது, அல்லது கிளைகளையே உருவாக்குகிறது என்று சொல்லலாம். கிளைகள் இலைகளை உருவாக்குகிறது, இலைகள் காய், கனிகள் மற்றும் பூக்களை உருவாக்குகின்றன. இங்கு தோன்றிய பொருள் எல்லாம் தோற்றுவிக்கும் பொருளாக மாறுகிறது இந்த நன்றி உணர்வு அதனோடு கலந்து உள்ளதால். ஆக ஒரு பொருள் ஒரு இடத்தில் உதவியை பெற்று மற்றொரு பொருளை உருவாக்குகிறது. இதையே நான் சேவை உணர்வு என்று சொல்லுகிறேன். இங்கு கனியின் நன்றி உணர்வை சற்று ஆழமாக சிந்தியுங்கள். கனியானது மனிதர்களுக்கு அல்லது பிற உயிரினங்களுக்கு தன்னையே இரையாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு சுவை உணர்வையும் அல்லது மனிதருக்கு பசியை போக்குகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அக்கனியானது தனது கனியின் உள்ளே விதையையும் விட்டு செல்கிறது. என்னை எடுத்துக்கொள், இந்த விதையை நீ மீண்டும் இந்த நிலத்தில் இட்டு மீண்டும் என்னை கனியாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவையும் இங்கு விட்டு செல்கிறது. மனிதன கனியை உண்டு மீண்டும் விதையை நிலத்தில் விதைத்து தனது சகாக்களான உயிரினங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அந்த கனியை பெற்றுத்தர உதவுகிறார். இது மனிதன் கனிக்கு செய்யும் நன்றி உணர்வு. இதை மீண்டும் ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நம் குருவையே எடுத்துக்கொள்ளலாம். நம் குருவும் ஒரு கனி போன்றவர் தான். நம் குரு ஞானத்தை இறைவனிடம் பெறுகிறார். அந்த ஞானத்தை பெற்று அவர் என்ன செய்கிறார்? ஞானத்தை பெற்று அவர் வேதாத்திரியத்தை உருவாக்குகிறார். வேதாத்திரியம் என்னும் விதையை நம் ஒவ்வொருவர் ஆழ் மனதிலும் இன்று விதையாக விற்று சென்றிருக்கிறார். ஆக குரு இறைவனுக்கு செய்யும் நன்றி உணர்வு இது. வேதாத்திரியத்தை உருவாக்கியது. இந்த வேதாத்திரிய விதையின் மூலமாக விதையின் மூலமாக பயனடைந்து ஞான மலர்கள் உருவாகிறது. அதுதான் ஞானாசிரியர்கள். அந்த ஞானாசிரியர்கள் என்ன செய்கிறார்கள்? தன் குருவுக்கு காணிக்கையாக மீண்டும் இந்த வேதாத்திரியத்தை பிற உயிரினங்களுக்கு பரப்புகிறார்கள், மனித குலத்திற்கு பரப்புகிறார்கள். இந்த சேவையையே நான் தொண்டு உணர்வு என்றுகிறேன். இந்த சேவையே நன்றி உணர்வு. ஸோ நன்றி உணர்வு என்பது, நன்றி உணர்வு இஸ் ஈக்குவல் டு சேவை உணர்வு அல்லது தொண்டு உணர்வு. தொண்டு என்று சொல்லும் பொழுது நாம் தாய்மானவரை பற்றி சிந்திக்கலாம். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே என்கிறார் தாய்மானவர். நம் குருவோ ஒருபடி மேலே உயர்ந்து பிறர் துயர் துடைப்பதற்காக தனது வாழ்நாளையே பேரறிவோடு பணித்தலே தொண்டு என்று சொல்கிறார். ஆக நன்றி உணர்வு இஸ் ஈக்குவல் டு தொண்டு உணர்வு இஸ் ஈக்குவல் டு பேரறிவோடு பணித்தல், பேரறிவோடு பயணம் செய்தல். பேரறிவோடு எப்படி பயணம் செய்வது, எப்படி பணி செய்வது என்றால் அதற்கும் வேதாத்திரியம் விளக்குகிறது. தவத்தின் மூலமாக இதை நிறைவேற்ற முடியும். தவம் என்பது தவத்தின் மூலமாக எப்படி பெற முடியும்? வேண்டியதாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் என்பது வள்ளுவனின் வாக்கு. நீங்கள் எத்தகைய செயல் செய்ய வேண்டும் என்றாலும் தவத்தின் மூலமாக அதை நீங்கள் பெற முடியும். இறைவனோடு பேரறிவோடு நீங்கள் பணி செய்ய தவம் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் வேதாத்திரியம் விளக்குகிறது. ஒன்றி நின்று அறிவை பழக்க அறிவு, ஆற்றல், நுட்பம், உறுதி இவை அதிகமாகும் என்கிறார். நீங்கள் அறிவை ஒன்றி பழக்க உங்களது ஆற்றலும் நுட்பமும் உறுதியும் அதிகமாகும். இந்த ஆற்றலை கொண்டு,
இந்த ஆற்றலை கொண்டு அறிவினிலே அன்றன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். இந்த ஆற்றலை கொண்டு நீங்கள் செய்யப்படும் அனைத்து செயல்களும் உங்கள் அறிவினிலே பதிந்துவிடும். இப்படி பதிய பதிய அறிவினில் பதிய பதிய ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி நற்பண்புகள் செய்யும் என்று கண்டபடி செயல்களாற்றும் தன்மை நமது புலன்களுக்கு தானாகவே அமைந்து போகும். எப்படி ஆழ்ந்து சிந்தித்து ஆய்ந்து ஆராய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்புகள் நம் புலன்களுக்கு தானாகவே அமைந்துவிடும். ஆக நல்ல செயல்களை நாம் செய்வதோடு நாம் பேரறிவோடு பயணம் செய்ய முடியும். பேரறிவோடு பயணம் செய்வதோடு நாம் தொண்டுகளை நம்முடைய சகாக்களுக்கு, நம்முடைய உயிரினங்களுக்கு, நம்மை சார்ந்த மனித குலத்துக்கு நாம் சேவையாற்ற முடியும். இந்த சேவையை நாம் நன்றி உணர்வு என்று கருதுகிறோம். இந்த விளக்கத்தையே தங்களுடன் பகிர்வதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா அற்புதமாக, அனந்த லட்சுமணன் ஐயா, நன்றியுணர்வை சேவை உணர்வு, கடமை உணர்வு என்று அனைத்தோடும் தொண்டு உணர்வு என்று இணைத்து தன்னுடைய கருத்தை மிக அழகாக பதிவு செய்தார். பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இந்த சமுதாயத்திலிருந்து, இயற்கையிலிருந்து அனைத்தும் அந்த உயிர். சுவாமிஜியோட ஒரு பாடல் உண்டு, நிறைவடைந்த குரு மூலம் நித்தம் நேர்முகமாய். அந்த குரு, நிறைவடைந்த குரு, அவருடைய பயிற்சி முறைகள் எல்லாமே ஒன்று கடமை உணர்வு, இன்னொன்று நன்றி உணர்வு என்று விரியும். அந்த தன்மையிலே நிறைவடைந்த குரு மூலம் நேர்முகமாய் குண்டலினி யோகம் கற்று நித்த தவம் ஆழ்ந்து ஆற்றி உண்மை உணரப் பெற்றார். தவம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம், அவ்வளவுதான். எதனா ஒருத்தர் யாருன்னா பண்ணாக்கா அப்புறமும் அடுத்த நிமிஷம் மறந்து போயிடுவோம். இல்ல அவரே மாற்றி எதனா செய்தா அவரே குற்றம் படிப்போம். இப்படி ஒரு இன்ஸ்டன்ட் உணர்வாக தான் அந்த நன்றி என்பது அந்த வார்த்தைகள்ல இருக்குமே தவிர, உணர்ந்துன்றது அந்த தன்மையிலேயே நம்ம வாழ்க்கையே இல்லை. அவர் சொன்ன மாதிரி குரு அவருடைய ஆற்றல் களத்துல இணைந்து தெய்வீகத்தை உணர்ந்து அதை மனித மக்கள் மனத்துல விதைக்கும் போதுதான் அந்த உணர்ந்த அந்த தவத்தை நாம் செய்து உணர்ந்து ஆற்றி உண்மை உணரப் பெற்றால், உண்மை என்ன? தெய்வீகம்தான் எல்லாமாக இருக்கின்றதுன்ற அந்த உண்மை உணரப் பெற்றால் அந்த தன்முனைப்பு போகும். நம்ம வந்த வழியில எடுத்துட்டு வந்த தான் தனது, நான் சொல்றதுதான் கரெக்டு, நான் சொல்றது மட்டும்தான் கரெக்டு, எல்லாரதும் எனக்கு வேணும், இன்னும் வேணும், அவங்களதும் வேணும் அப்படின்ற எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் இதெல்லாம். அப்போ என்ன நடக்குது? உள்ளுணர்வாக அந்த எப்படி கனிந்து உள்ளுக்குள்ள இருக்கிற விதை இன்னொரு மரமாக மாறக்கூடிய அந்த உணர்வு பெறும்போதுதான் அவன் விதைக்கிறான். அது வரைக்கும் அந்த விதையை விதைக்கணும், மற்றவர்களுக்கு பயனாகணும்னா தெரியல. இன்னைக்கு நாம அனுபவிக்கிற ஆலமரமோ, இன்னொரு நிழல் தரக்கூடிய மரமோ, பழம் தரக்கூடிய மரமோ என்றோ ஒருவரால் விதைக்கப்பட்டதுதான். அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்வதுதான் நாம் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய தொண்டு உணர்வு. உயிரினங்களுக்கும் பயனாகிறது, மனித உயிர்களுக்கும் பயனாகின்றது. அப்போ என்ன நடக்குது? இறைவனது பகுதி நிலை உயிர், அதுதான் மனம். தேர்ந்து அதன் உறைவிடமாம் உடல் அதுவோ சமுதாயம் உற்பத்தி செய்து பல பொருட்கள் ஈந்து முறையாக வளர்த்து பண்பாட்டுடனே கல்வி தொழில் காப்பு தந்த முழு கதையும் சிந்தனையின் முதிர்ச்சியினால் உணர்ந்து வினைப்பதிவாய் பெற்ற கரை நீங்க. நம்ம தனதுலதான் வந்திருக்கோன்றது எல்லாருக்கும் தெரியும். வினைப்பதிவே தேகம் கண்டாய். அப்போ இப்ப உயிருணர்வை பெறும்போது என்ன நடக்குது? நமக்குள்ள ஆழ்ந்து 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 சிந்தனை விரிகின்றது. அம்மா அப்பாவுடைய அந்த உயிர்கலப்பு என்பது அந்த இறைநிலையினுடைய உயிரின் கலப்பாக தான் நம்மளுடைய வாழ்க்கை பிறப்பு தொடங்குகின்றது. அந்த பிறப்பிலே அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளேயே நமக்கு வேணுங்கிற உணவு,
அந்த உணவு அம்மா மூலம் கிடைச்சாலும் அம்மாவுக்கு எப்படி கிடைச்சது? சமுதாயம் பல பொருட்கள் ஈந்து யாரோ ஒருவர் அரிசியை உற்பத்தி பண்ணி யாரோ ஒருவர் அதற்கான பழங்களையோ காய்களையோ அவர்கள் சத்தாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவை தயார் பண்ண அப்படியே போனீங்கன்னா ஒரு பிடி உணவில் உலகத்தார் உழைப்பை கண்டிடு அப்படிம்பாங்க சுவாமிஜி. ஒரே ஒரு பிடி உணவை கையில வச்சுக்கிட்டா அதுக்குள்ள உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேரோட உழைப்பை நாம் உணர முடியும். அது எப்போ அந்த கைக்கு நம்ம கைக்கு அரிசியாக வந்தது எங்கேயோ நெல்லாக வயக்காட்டுல யாருடைய உழைப்பிலேயோ விதையிடப்பட்டு தண்ணீர் பாய்ச்சப்பட்டு களை எடுக்கப்பட்டு அப்போ எத்தனை பேரோட உழைப்பு அந்த நெல்மணியில அது கடைக்கு கொண்டு வரப்பட்டு டிராக்டர் என்ற அந்த ஒவ்வொரு பாற்றும் யார் பண்ணதுன்னு பார்த்தா உலக மக்கள் அனைவரையும் இணைத்து உணர்வாக அந்த நெல்மணி நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் கடைக்காரர் அங்க பொட்டலம் கட்டுறவங்க அங்க பேக் பண்ணவங்க அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வாசல்ல வச்சவங்க அப்படி அதை சமைக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த நீங்க நுணுகி பார்த்தீங்கன்னாலே அதை உணவாக சமைக்கக்கூடிய அத்தனை உபகரணங்களும் சமுதாய உழைப்பு. இப்படி வயிற்றுக்குள்ள உயிர் என்று ஒரு சொட்டு விந்துநாதம் இணைந்து குழந்தையாக வெளிவந்த வரைக்கும் உலக மக்கள் சமுதாய மக்கள் இயற்கை அத்தனையுடைய இணைப்புல தான் நம்ம வரோம். இது எப்ப தெரியுது? அந்த தவத்துல உள்ள போய் 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 நுணுகி 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 நின்று ஐயா சொன்ன மாதிரி அந்த உறுதி நுட்பம் சக்தி அதிகமாகும் போது அந்த அறிவுக்கு இதெல்லாம் புலப்படுகின்றது. கல்வி யாரோ ஒரு டீச்சர் யாரோ ஒரு ஆசிரியர் அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க குழந்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து சமைச்சு முடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து நம்மளுடைய அறிவு கண்ணை திறக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அப்படி ஒரு பள்ளிக்கூடம் அதை நிர்வாகம் செய்கிறவர், இப்படி ஒவ்வொன்னும் நாம உடுத்தி கழித்த துணிகள் எத்தனை, அதுக்கு எத்தனை நெசவாளிகள் அந்த தறிக்குழியில இறங்கி பாடுபட்டு அந்த உடையாக உணவாக கல்வியாக நம்ம அப்பா அம்மாவுடைய உழைப்பு அந்த சமுதாய மக்களுடைய உழைப்பின் இணைப்பு இப்படி ஒவ்வொரு செயல்லையும் நாம இப்ப உட்கார்ந்து திங்க் பண்ணோம்னா ராத்திரி வரைக்கும் ஆகும். நாம எத்தனை சமுதாய உழைப்பை அந்த வாங்கியிருக்கோன்னு. அப்ப சமுதாயம் என்ன பண்ணுது? பல பொருட்கள் உற்பத்தி செய்தது, பல பொருட்கள் ஈந்தது, முறையாக வளர்த்தது, பண்பாட்டோடு கூடிய கல்வி தந்தது, தொழில் தந்தது, காப்பு தந்தது. அப்போ நம்மளுக்கு நாம உழைக்கிறதுக்கான ஒரு தொழிலை கொடுத்தது இந்த சமுதாய உழைப்பு. இயற்கை என்ற இறைநிலை அவரவர்களுக்குள்ளாக உயிராக இருந்து அந்த அறிவாக இருந்து அந்த அறிவை நமக்கு பாசான் செய்யப்பட்டது, நமக்கு தொடர்ந்து அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எப்படி ஐயா சொன்ன மாதிரி வேர்ல இருக்கிற தண்ணி கிளையாக மாறி பூவாக மாறி காயாக மாறி பழமாக மாறி என்ற அந்த தன்மையிலே மெல்ல 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 ஆழ்ந்து செல்ல 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 இறைநிலையையும் உணர்ந்து கொள்கிறோம், சமுதாய உழைப்பையும் புரிந்து கொள்கிறோம். ரெண்டுத்தையும் சேர்ந்ததுதான் நான் முக்கோணம் போட்டு காமிப்பாங்க சாமிஜி. நான் இயற்கை சமுதாயம் என்று ஒன்றிலிருந்து ஒன்று விடுபடாத அந்த தன்மையிலே என்னுடைய காப்பு, என்னுடைய கல்வி, என்னுடைய தொழில் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். முழு கதையும் சிந்தனையின் முதிர்ச்சியினால் உணர்ந்து ஆழ்ந்து சிந்தித்தாதான் அது தெரியும். வினைப்பதிவாய் பெற்ற அந்த பதிவா வந்திருக்க உடம்புன்னு தெரியுது. அந்த கரை நீங்க தான் தனது என்பது நீங்க உயிரதனை இறைநிலைக்கும் கன உடலை சமூகத்திற்கும் கனிவுடனே அர்ப்பணிக்கும் தகைமை வரும். அதுதான் நன்றி உணர்வு. கனிவுடனே அர்ப்பணிக்கும் தகைமை, இந்த உயிரை இறைநிலைக்கு அர்ப்பணம், இந்த உடல் சமுதாயத்திற்கு நான் வாழும் காலம் வரை தொண்டாக அதை மாற்றி சேவையாக மாற்றி அந்த சமுதாய மக்களுக்கு நன்மை தரும் அனைத்து செயல்களாக மாற்றி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளும் போது முழுமையான நிறைவான ஆனந்தமான இன்பமான ஒரு வாழ்க்கை முறை நமதாக மாறும். அதுதான் முழுமை பேரு. முழுமை பேருன்னா நான் இன்னைக்கே தவத்துல உட்கார்ந்தேன், ஆழ்ந்து போயிட்டேன், அப்படியே இறைநிலை உணர்வோடவே இருக்கேன்லாம் இல்ல. அதை உணர்ந்த நிலையிலே தொண்டாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி உணர்வோடு அதை செயல்படுத்த வேண்டும். நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னுவாரு திருமூலர். அப்ப நாம் யான் பெற்ற இன்பத்தை இவ்வையகம் முழுக
பெற வேண்டும் என்பதுதான் நமது குரு பிரானினுடைய வேதாத்திரியம். அந்த வேதாத்திரியத்தை உணர்ந்து ஆழ்ந்து ஆழ்ந்து அதில் நிலைத்து நம் வாழ்க்கையை தொண்டாக, அறமாக, நன்றியாக மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். Be blessed by the divine number. வாழ்க வளமுடன். Amma, it was really a very important question of what's the difference between doing introspection in a normal state and in a meditative state. So if you see a pond which is not in a calm state, or if somebody jumps into the pond and then get out and all, you'll see disturb in the water. And if you want to see the ground under the pond, it is really difficult because the moving water or the disturbed water will not allow us to see the vision at the bottom of the pond. But if you give a little bit of time, when the waves are settled down, if you look through the pond, you'll be able to see what is exactly there under the bottom of the pond. So in the practice of meditation, we are trying to find the source of mind. Mind is nothing but a moving consciousness, like a moving water in the pond. It is also a water, but as it is moving, it is not giving a clear vision. So the same way, mind is a moving consciousness, which will try to define a boundary and then try to move between the boundaries back and forth. So when you are finding, or when you are trying to focus your moving consciousness to its source, that's what we do it in Agna and Duriya, and even all the meditation, whatever our beloved Guru given to us. So when the mind focus on its source, it naturally go into a subtler state where the motion is very low and we can sense the source of this moving consciousness. So, as a regular practice of meditation, when we continuously do this, your frequency of your mind will attune to lower frequency, and that helps us to hold and go deeper into the questions raised by the same moving consciousness, and the answer will also be there as we are trying to reduce the motion of the consciousness. So that is the main reason why we need to do introspection once after the meditation, where our mind is focused and it will help us to see the clear vision or clear view of our question. Be blessed by the divine number. Be blessed by the divine. Thank you, Aya. It's very clear explanation, Aya. Anitama, do you want to say about it? Amma, Anandi Amma is there. Would like to, if Amma can give some more insight on it, that would be great. Sure. Amma, be blessed by the divine. We will ask the question again. Amma would be joining in the middle, I think. Yeah, please raise the question.
Amma, the question was like, what is the difference between doing introspection after meditation and doing introspection during the normal time? That was the question, Amma. Like yesterday, we had the discussion, right, Amma? And you suggested to do introspection after meditation. Then this question raised. Okay, we are doing introspection in most of the activities, but what is the difference between after doing introspection and during the normal times, Amma? Be blessed by the divine. Be blessed by the divine. If you travel in a train, it goes fast. You can't see the nearby station's board or whatever shop is there, whatever is there. But the train gets the speed less. Nearby platform, it's going to stop means you can watch the shops, whether tea shop, a book shop, or whatever they available there. Clearly, you can see the board of the place, everything you can catch it clearly. Like that, our mind is always between 14 and 40 cycles per second. Then you can't catch it up anything. That's why ordinary introspection will have a think, we will have a thought, we should not do like this, we should not get anger, we should not desire, this desire is wrong, something else in our life. After learning this teaching, Guru's teaching, we can, but it won't that much effect. If you do after meditation, you calm your mind, the wavelength is very less in Duriyam, nearly 7 to 13, between 7 to 13, then the mind will accept that Sankalpa. That's why we are doing the Sankalpam after the meditation, because you know very well, Manam, that mind is working as 10 steps. Everybody knows. தேவை, உணர்ச்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம். ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. The three part is last. The first seven is, even to animals it is there. It feels hungry. It acts for that. It gets the food. Like that, it experiences the food. All the seven is for animals also. But ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, these three are very specialized concept in man, human. So that ஆராய்ச்சி you have to do means your mind should be not in 14 to 40 cycles per second. தெளிவு, you have to make an action. Hereafter, I should not do this. I should not think this. I should not act like this. That தெளிவு. That முடிவு, that you have to stand on that sankalpa, no? That will help us only in our meditation. That's why introspections session is after meditation. Even at home, immediately you want to do some sankalpa, just to keep the mind in Agna. Just 1 minute in Duriyam, then do that. That would be the more effect in our life. Thank you, Amma. Thank you, Amma. Be blessed by the divine. That's really wonderful explanation, Amma. So the humans have got that thinking capacity, and making it with the clarity, we can make the decision. That's really very helpful tip, Amma. Like day to day. Swamiji used to tell, we are living in the animal life only because our mind, we are living the first 7 part only, even now. Only after Guru's explanation, we understand that other 3 is important for human being. Only human being can do that ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. That life leads to the other end of our mind called godliness. That's all, Amma. Thank you, Amma. Anita, Amma, do you want to say about it, Amma? Yeah, Karthikeya and Ananthi Amma has given enough of more insight to it, Amma. So I would also like to share my experience. As Amma and Aya said, when an incident happened at my home, right? Like I get anger. The anger comes in there, and either I yell at the kids or the situation, whatever. But
the moment if I'm doing Shanti in the night, right, then after that, I try to introspect what is the cause, what is the reason. Then I think, okay, this I can come to a conclusion, and I can take the sankalpa that, okay, when this situation arises later, I'm not doing that. But if I'm not in the meditative state, and if I am in that situation, right, like before meditation, my mind never accepts that, okay, whatever I did is wrong, and I could have handled the situation in a different way. So that's what my experience, Amma. Thank you so much. Be blessed by the divine. Thank you, Amma. Thank you, Amma. Participants, if anyone want to share your view, please raise your hand. Vazhavalamudan, be blessed by the divine. I would like to think in another angle as well. Very good examples Amma has given and Aya has given. But this one is like number of thoughts. So in a day, 60,000 thoughts every human being thinks about it, or it automatically generates. So when we do meditation, frequency cycle is reducing. The reason because the number of thoughts also get reduced. Our focus is towards do not create thoughts, do not follow behind any thoughts, do not there are three things, right? One is do not create thoughts, do not follow behind thoughts, and there is one more which reduces the frequency. So when you meditate either at Agna or Shanti, the number of thoughts will come down. At the same time, you will be in a subtler state. That is very obvious. At the same time, you can go in deep, and then when you superimpose any new thoughts which is favorable to you, definitely that will act. That too, like subconscious level. When we think that we need to correct ourselves, it will happen immediately. So number of thoughts also counts. That's what I would like to share in Vazhavalamudan. Thank you, Aya. Be blessed by the divine. Actually, the third one is do not control thoughts. Sorry about that. So do not control thoughts, do not create new thoughts, do not follow behind thoughts. Vazhavalamudan. Vazhavalamudan, Aya. When Aya was mentioning about his view, one of for me, one question is arising. Anandi Amma, please explain this, Amma. Do not go behind thoughts, like that Aya was saying. So generally what I used to do, I do not want negative thoughts. So I try to imply one, like saying blessings, like that I make it as a habit. So nowadays what is going on, most of the time that blessing, like thinking of our family members or our friends, is somebody, some people I'll be doing the blessing, Amma. So most of the time that thoughts are kept coming to my mind. My question is, do I have to continue with that, or do I have to use my energy to think about something? That nowadays that question is coming to my mind always, because most of the time my mind is saying that blessing words while doing other work, Amma. So is that okay, or am I wasting the biomagnetism? That's one question nowadays kept coming into my mind. Can you give the explanation, Amma? Be blessed by the divine. Whatever you do is correct, Amma. But thought base never ever stopped, because it is the go down. As yesterday I told, it's the thinking go down. What already we have make that full. That will, in every wavelength, it will come out. Just to watch it, why it's coming in
24, when I was 24 years, I was longing for one chain, maybe, just an example. That thought, after a long time, whether I got it or not, everything has gone. Now it comes in, come out means let it come out. Just to watch it as if a third person. You don't think, you should not, thought should not come like that. You don't put any sankalpa. Let it come. Watch it as a third person. Oh, 24 years. I just imagine I craved for this chain. Now it's that thought is coming. Okay, let it go. Like that, you just pass it on that. You don't emotionally, how it comes. How can I? Now I have changed. Now I got guru. This thought should not come like that. Don't think yourself. Blessing is very good, but bless the world together, not a person. Again, if you think of a person again and again, you are getting imprint of the person, whether they are close, husband, children, everybody. There is a limit for everything. Again, you are getting imprint. This is my own suggestion and idea, Amma. I'm not just, I don't say you're wrong. Just you, whole world you think and bless. That nature, the creations, everything. Like that you, Swamiji used to tell, ஒன்று புள்ளியில் ஒடுங்கியிரு அல்லது அகன்று ஆராய்ச்சியிலிரு. Okay, then the thoughts automatically, it will give you, no, that the forcible thought won't come out. Even if it come out, that won't disturb you as if it is negative, as if it is positive. Whatever comes, it thought ways. That's all. You don't seal it as negative thoughts, positive thoughts. Already in the stock room, it's coming out. Just to watch it. Don't give again print for that thought, why it came like that. Just bless the whole world, or think of just take one seed, think of it. What is there in that? Just imagine the whole universe, think of it. Like that you change your attitude, ma. வாழ்க வளமுடன். Thank you, Amma. Same thing. Like I was thinking, if I'm just doing blessing for others, as you have mentioned, the same idea came to my That mind. is not wrong, but you are, if you get practice the 12 hours you are waking means you are blessing for 9 hours means again and again you are again reprinting the human nature. Can Right. you understand what I'm telling? Right, Amma. But Yeah, it is same not thing. our, Like, yeah. it is not our well. We have to Right. think of Right. divine, or you have to have a practice of the what creation, thinking of creation, enjoying that. Each and Yeah. every, even that ant has some divine unit. Ant is the divine unit. It has some quality of divine. That arivu, artral, it will go near the sugar dabba only, not to the salt dabba. Like that, each and every creature has its divine's unit. Like that, you can enjoy in and around you. Even if you take a spoon, it's made up of divine. Just touch it, enjoy it, see it. Like that, you change your attitude. Please, ma. Thank you so much, Amma. Be blessed by the வாழ்க divine. வளமுடன்மா. Very well said. One thing I want to reiterate what I meant, do not create new thoughts, do not follow behind any thoughts, do not control thoughts. This is during the meditation. When you try, just imagine I'm thinking say 100 thoughts in a second on that moment during the just starting the meditation. And if you do not create new thoughts, obviously it will come down. And if you do not, we should not control thoughts. Maharishi already clearly told we should not control. So let us, don't worry about, oh, I'm getting hundreds of thoughts when I'm trying to meditate at subtle frequency. Why I am disturbed like this? Don't worry about it. So let us not control the thoughts. And do not follow behind the thoughts means when you follow behind a thought, obviously it is like creating branches. So that's what I meant. So obviously it will count will increase.
So when you follow these three, the 100 thoughts, when it appears the beginning, will come down slowly, and then it will reach a subtle frequency. So definitely that quantity of the thought, number of thoughts will come down. That's what I meant. When it comes down and then you start blessing, it will be more effective. But in a normal blessing period, anytime you can bless it, as Amma told. So this is during meditation, Amma. Be blessed by the divine. Be blessed by the divine. Thank you, Aya. Let's conclude the session, right, Aya? Karthikeyan Aya?